குடும்பத்துல எந்த ஒரு முக்கியமான விஷயம்னாலும் உங்ககிட்ட கலந்து பேசிதான் முடிவு எடுப்பேன். ஓ, உன்னை கேட்காமலே ஒரு முடிவு எடுத்துருக்கேன். என்ன முடிவுங்க? அருணா, அப்பா உனக்கும் எடுக்கிற முடிவுல எந்த மாற்று கருத்து இருக்காதான்னு நம்புறேன். அப்பா நீங்க சொல்லி எதப்பா நான் மறுத்து பேசியிருக்கேன், மறுத்து பண்ணியிருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ப்பா. ஆனா நீங்க மயிலோட சேர்ந்து வாழுன்னு சொல்லாம மட்டும் இருந்தா போதும்பா. அப்படி ஒரு முடிவு உங்க அப்பா எடுத்தாலும் நான் ஒத்துக்க மதி, மாட்டேன்டா. கொஞ்சம் இரு. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்தப்போ எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. மயிலோட படிப்பு விஷயம், வேலை விஷயம், வயசு விஷயம், மொத்த குடும்பமும் சேர்ந்து நம்மளை இப்படி ஏமாத்திருக்காங்கல்ல. அந்த கோவத்துல தான் பிள்ளைய நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். ஒரு தீர்க்கமான முடிவு அந்த பிள்ளை விஷயத்துல நான் எடுக்கல. கேள்வி நோட்டீஸ் எல்லாம் அனுப்புறேன்னு சொல்றானே, இது இப்ப தேவையானதா என் மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. பிள்ளை விஷயத்துல முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் பொறுமையா நிதானமா யோசிச்சு எடுக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்துருச்சுல்ல, பாவம் ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கை. நம்மளாலேயோ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாலேயோ இந்த புள்ள வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான். அந்த காரணத்தினாலதான் இந்த பிள்ளைய பத்தி நான் இவ்வளவு யோசிச்சேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கலன்னா சரி வராது கோமதி. எல்லாரும் கேட்டுக்கங்க, இனிமே நம்ம குடும்பத்துக்கும் மயில் குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது. நம்ம வீட்லயோ சரவணம் வாழ்க்கையிலயோ மயில் கிடையாது. அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கு இருந்த எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோமதி, பிள்ளையோட பொருள் நம்ம வீட்டுல என்னென்ன இருக்குதோ பொருள்ல ஒண்ணு விடாம மொத்தமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. சரிங்க. உங்க தயவே வேணா, அவங்க ஒட்டு உறவு எதுவுமே வேணாம்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்ன நமக்கு பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு. இந்த பாரு கோமதி, இந்த புள்ள தங்கமயில் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் நம்ம வீட்டுல இருக்கும் நாளைக்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்டுறணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்க அவசரப்படுத்தினது நான் தான் சரவணா. அப்பா என்னப்பா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அப்படிலாம் நீங்க எதுவும் பண்ணலப்பா. உன் கல்யாண வாழ்க்கை முடிச்சு விட்டுறது இன்னைக்கு நான் தான்டா. அப்பா மிச்சரா, எனக்கு வேற வழி தெரியலடா.